முகஸ்துதி. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பிறரிடத்தில் நாம் காண்கிற நற்குணங்களுக்காக நாம் அவர்களை புகழுவதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக பிறரை புகழுவார்கள். அவர்களிடத்தில் நற்குணம் எதுவும் காணப்படவில்லை என்றாலும் அவர்களை போற்றி புகழுவார்கள். பிறர் நம்மை போற்றி புகழும் போது நாம் மிகவும் கவனமாயும் எச்சரிப்பாயும் இருக்க வேண்டும். பல சமயங்களில் மனுஷருடைய புகழ்ச்சி நமக்கு கண்ணியாக இருக்கும். நம்மை முகஸ்துதி செய்கிறவர்கள் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய கால்களுக்கு வலையை விரிப்பார்கள். முகஸ்துதியினால் நமக்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீமை உண்டாவதற்கு வாய்ப்பு உள்ளது. பிறர் நம்மை அதிகமாய் புகழும் போது நாம் மிகுந்த அடக்கத்தோடும் மனத்தாழ்மையோடும் இருக்க வேண்டும். ஆனால் மனுஷருடைய சுபாவம் பொதுவாக இப்படி இருப்பதில்லை. பிறர் நம்மை புகழும் போது நமக்கு சந்தோஷமும் நம்முடைய மனதில் பெருமையும் உண்டாகும். புகழ்ச்சி அதிகரிக்கும் போது பெருமையும் அதிகரிக்கும். அதோடு நமக்குள் அகந்தையும் சேர்ந்து வரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. பெருமையிலும் அகந்தையிலும் நிரம்பி இருக்கிறவர்கள் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். நம்மை புகழுகிறவர்களில் அநேகர் நம்மிடத்தில் இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துத்தான் புகழுகிறார்கள். அவர்களுடைய புகழ்ச்சிக்கு நாம் பாத்திரவான்களாய் இல்லாவிட்டாலும் அவர்கள் நம்மீது புகழ்ச்சியின் வார்த்தைகளை தாராளமாய் பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கால்களுக்கு வலைகளை விரிக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாய் இல்லை என்றால் புகழ்ச்சியின் வலையில் சிக்கிக் கொள்வோம். அதில் இருந்து விடுதலை பெறுவது கடினம். தேவைக்கு அதிகமாக நம்மை சிலர் புகழும் போது அவர்கள் நம்மை மெய்யாகவே புகழாமல் பரியாசமே பண்ணுகிறார்கள். இதை புரிந்து கொண்டு நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வஞ்சனையோடு முகஸ்துதி செய்தவர்கள். தெக்கோவா ஊர் ஸ்திரீ வேவுகாரர்.